Hi guys, now we are going to see hashtag previous week trade plan. Review session பார்க்க போகிறோம். சரி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மே டிராஸ்டிக் வீக் ரொம்ப நல்லா இருந்தது. மார்க்கெட்ஸோட மொமெண்டம் ஒன்லி பை சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் டைம் ஐஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது இதில் ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் இந்த பை சைடு மார்க்கெட் ஃபுல்லாக போகிறதுக்கு காரணம் ஆல்ரெடி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அமைதிக்காக ஈரானுக்கும் யூஎஸ்க்கும். ஸோ பெரிதளவில் போர் அகைன் நிறைய மிசைல்ஸ்லாம் அடிப்படலை. பட் இன்னமும் அந்த பிளாக்கேடு சரியாகலை. ஸ்டில் ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. தென் அதை விட இதை வந்து இன்வெஸ்டேஷன் நாய்ஸாக பார்த்து டெக் அண்ட் ஏஐல மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு. அரௌண்ட் 30 days செஷன்ஸில் $10 trillion மேலே S&P 500 ஆட் ஆயிருக்கு. ஓகே, அவ்வளோ வரும்போது நம்ம மார்க்கெட்ஸ் எப்படி ஏறாமல் இருக்கும்? தென் 29,000 லெவல் இன்சைன் சீரியஸாக 29,000 லெவல்லாம் இவ்வளோ சீக்கிரத்தில் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஈஸியாக போயிடுச்சு மார்க்கெட். இந்த மேட்டர் ஆஃப் டைம் 1 வீக்ல போய் ரீச் ஆயிடுச்சு. சரி, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது 27,800 இருந்தது. 28 to 29 பெஞ்ச் மார்க் 1000 வந்து ஈஸியாக போச்சு. 1000 ஹேண்டில்ஸ். ஓகே, வாட் இட் இட்ஸ். சி we go to the daytime frame. ஓகே, எக்ஸாக்ட்லி நம்ம பார்க்க போகிறது 4th மேலேருந்து 8th மே வரைக்கும். ஓகே, சி 4th மே மண்டே இட்ஸ் சைலண்ட் ஸ்டார்ட். பட் மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே ஒரு ஐஆர் இருந்தது பிஃபோராகவே. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணோம்? ப்ரீவியஸ் டே மண்டேவா ப்ரீவியஸ் டே லோ மார்க் பண்ணிடலாம். ஸோ அது நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ப்ரீவியஸ் டே லோ டே ஐஆர்எல், தென் ப்ரீவியஸ் டே ஹை நம்மளோட டார்கெட்டாக வச்சுப்போம் பிஎஸ்எல் சொல்லிட்டு. அது ப்ரீவியஸ் டே ஹை. சேம் டைம் இதுலேயும் பாருங்க 4th டேட் மண்டே. ஓகே, மண்டே என்ன பண்ணியிருக்கு? ஃப்ரைடேவோட லோ எடுத்துருக்கு. ஸோ இப்போ இது எஸ்எம்டி மாறிச்சா? இது ப்ரீவியஸ் டே லோ ப்ளஸ் ஐஆர்எல், இது ப்ரீவியஸ் டே ஹை. ஃப்ரைடேவோட லோஸை வந்து S&P 500 வந்து ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. பட் இங்கே வரல. அப்போ இது எஸ்எம்டியாக கன்வெர்ட் ஆகிடும் உங்களுக்கு. இது உங்களுக்கு எப்போ தெரியும்னா அட் த செஷன் ஆஃப் த டைமில் பார்க்கலாம். அப்படி இல்லை மறுநாள் தான் தெரிஞ்சிருக்கும். டியூஸ்டேஸ் நீங்கள் பை போகிறதுக்கு இது ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். ஓகே, நவ் 4 hours போயிடலாம். சி 4 hour ஆர்டர் ஃப்ளோ வித் எஸ்எம்டியோட பார்க்கலாம். ஆல்ரெடி மார்க்கெட்டிங் என்ன பண்ணியிருக்கு? நல்ல புல்லிஷ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கானா? பயங்கரமான புல்லிஷ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா? ஸோ உங்களுக்கு கரெக்டாக அங்கே மார்க்கெட் டேப் ஆகிறது 6 o'clock. இதுல வந்து பை பண்ணணுன்றதான் நம்ம சினாரியோ. ஸோ ஒன்று நம்ம அங்கே வந்து செல் ஆகத்தை பிடிப்போம், இல்லை வந்து பை ஆகத்தை பிடிப்போம். இங்கே வந்து பை ஆகத்தை பிடிக்க முடியல, அவுட் ஆஃப் த கில்ஸ் ஒன்று போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த செல் ஆகத்தை நம்ம பிடிக்க போகிறோமா? அதான் கேள்வி. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இங்கே 4 hour ஃபேராலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கிங் போடுங்க. அட் த சேம் டைம் அப்படியே இங்கே லெஃப்டாக பாருங்க, 2 to 6 என்னாச்சு? ப்ரீவியஸ் லோ எடுத்துட்டான். அப்புறம் நமக்கு ஆன் த செஷன் தெரிஞ்சு போச்சு எஸ்எம்டி இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கீழே ஒரு பிடிஆரே இதுவும் ஓகே, தென் ஓபிஎம் ஃபைன், ரெண்டுமே இங்கே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஓகே, நான் வந்து 4 hour ஃபெராலிக் ஆப் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். 1 hourல பார்த்தாலும் பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ஃபெராலிக் ஆப். இதெல்லாமே ஆர்டர் ஃப்ளோ கைஸ், தெரியுதா? இங்கே கரெக்டாக இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பு இங்கே இருக்குது, இங்கே அன்டைப் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இது கரெக்டாக உங்களுக்கு ஒரு எஃப்இஜி அங்கே என்ன மார்க்கெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுச்சு. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப்இஜியில் மார்க்கெட்டை தொட்டு தான் போக போகுது. மேலேயும் வீக் ஹைஸ் தான் இருக்கு, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். தென் சி திஸ் இஸ் ஒரு 6 o'clock கேண்டில். நம்மளுக்கு தேவை 9 o'clock எப்படி ட்ரேட் ஆக போகுது. ஓகே, 9 o'clock 10 o'clock அந்த 2 கேண்டில் தான் நம்ம எப்படி ட்ரேட் ஆக போகுதுன்னு தேவை. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு இங்கே பை ஃபேர் அலிக்கா தொட்டுட்டு பையிங்கில் இருக்கு. ஸோ நம்ம என்ன இருக்கும், ஆல் டைம் போயிட்டு மார்க்கெட் திருப்பி எடுக்க போகுது அப்படின்றதா இருக்கும். சரியா? ஏன்னா மார்க்கெட் கரெக்டாக நம்மளுக்கான எஸ்எம்டி ப்ரீவியஸ் டே லோவை எடுத்தாச்சு. அப்போ 6 o'clock ப்ரீவியஸ் டே லோவை ES 500 எடுத்துச்சு, NQல எடுக்கல. தென் உங்களுக்கு தேவையான 4 hour ஃபேராலிக் அப்போ டேப் ஆயாச்சு. இருந்தாலுமே மார்க்கெட் பெருசா நீ மொமெண்டம் இல்லை, ஜஸ்ட் அங்கேயே நின்றுட்டு. நம்ம அது வரையும் ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அதான் நான் சொன்னேன், அன்டைம் செஷன்ல தான் நீ மார்க்கெட் நிறைய மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. We are going to see 4th May 9:30 AM New York open. ரெடி? இது பாருங்க, இதான் 9. நமக்கு தேவை 9:30 எக்ஸாக்ட்லி தான். ஓகே, சரி இப்போ 9:30 என்ன பண்ணுறது? இதே வச்சுக்கலாம் 9:30 அரௌண்ட் நம்ம பை ஃபேர் அதுக்கு டேப் ஆகிட்டு ஒரு ஆர்டர் ஃப்ளோ பையில் போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து பையாக தான் இருக்கணும். ஆல் டைம் இதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். ஃபோக்கஸ் வந்து நம்ம பையில் தான் வைக்க போகிறோம்.
ஈவன் தோ இது ஃபுல்லாவே தேவையில்லாம நம்ம ஹெச்ஆர் லிக்விடிட்டியா இருந்தாலுமே நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட் பைஸ் இங்க இந்த லோஸ் எல்லாத்தையும் காலி பண்ணணுன்றது செல்லோட எய்மா இருந்தாலுமே அது அவுட் ஆஃப் செஷன் நடந்திருக்கு. இப்போ நமக்கு அது தேவையில்லை. பட் பிலோ 11:10 அந்த என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் பை. ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் பை தான். அதுக்கப்புறம் தான் வியூ சேஞ்ச் பண்றோம். சரி, 9:30 எங்க இருக்கு? 9:30. ஸோ இப்போ 9:30ல இருந்து பிஎஸ்எல்ஸ் இருக்கா? இருக்கு. 1 மினிட்ல போக போறோம். ஃபைன். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், தென் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸாக்ட்லி இதனோட என்ட்ரி பாயிண்ட். இந்த மார்க்கெட் டாப் ஆச்சு. பட் இங்கே நான் மணி ட்ரேட் எப்படி இருந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பி. ஓகே, பெருசாக மார்க்கெட்டில் ஒரு மூமெண்டமே இல்லை. போயிட்டு 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 வந்துருந்தது. இதான் என்ட்ரி பாயிண்ட். தென் எஸ்எல் அரௌண்ட் 32 எஸ்எல் இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் ஒரு 40 1.5 அந்த மாதிரி போயிட்டு 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 வந்துருந்தது. ஓகே, தென் ஒரு கிளியர் மூமெண்டம் ஒன்று கொடுத்தான் கரெக்டாக இந்த இடத்துல. இந்த 10 o'clock பாருங்க. 10 o'clock ஸ்பீட் பண்ணி இருக்கும். 10. ஓகே, இந்த 10 o'clock நோட் பண்ணுங்க. எதாவது ஸ்பீட் பண்ணிருக்கோம் மீன்ஸ் அந்த 10. ஓகே ஓகே இதான் எஸ்எம்டி. எஸ்எம்டி தெரிஞ்சாச்சு. பட் நான் இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணல. ஏன் பண்ணலன்றது சொல்லுறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவன் போயிட்டு இங்க இருக்கிறது எடுத்துட்டான். ரொம்ப நியராக தான் இருக்கு டிபி, ரொம்ப கிட்டத்துல இருக்கு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் அந்த செஷனுக்கு அந்த செக்யூரிட்டி இங்க இருக்கிறத கலெக்ட் பண்ணிச்சு. திருப்பி கீழே வந்து போகுமான்னு தெரியாது. ஆனால் அகைன் கன்சல்டேட் ஆகிட்டு திருப்பியும் போகும்போது லிக்விடிட்டி இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை இந்த இடத்துல. ஸோ இந்த என்ட்ரி நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். இதுவும் பக்கா எஸ்எம்டி இருக்கும். நோட் பண்ணுங்க. எஸ்எம்டி தான் வைஸ். எஸ்எம்டி ஏஎம்டி வேற எதுவும் பெருசாக பார்க்கறது கிடையாது. திஸ் இஸ் அவர் என்ட்ரி. ரொம்ப எனக்கு கிடையாது. ஜஸ்ட் 1:2. தட்ஸ் இட். ஸோ இது ஒரு 2 hour, இங்கே ஒரு 1 hour. எனஃப் ஃபார் த டே. பட் அதுக்கப்புறம் தான் ரியல் என்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. செல்ஸ் ப்ரீவியஸ் டே ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணானுங்க. ப்ரீவியஸ் டே ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணிட்டு எக்ஸாக்ட்லி இவ்வளோ பெரிய லோ வந்து நமக்கு எம்எஸ்எஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு தென் ரீட்ரேஸ்மெண்ட்டும் இவ்வளோ பக்காவாக போயிட்டு மேலே இருக்க ப்ரீமியம் வரைக்கும் டேப் ஆகிட்டு வரதுன்னு வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். சேம் டைம் பீரியட் எஸ்எம்டி அங்கே அமைஞ்சது. நோட் பண்ணி பாருங்க. இந்த பீரியடவே டேப் ஆகிருக்காது. தட்ஸ் இட். இது போதும். அந்த சாரி சார் ஸ்டாப் ஜஸ்ட் அந்த செஷன் லோஸ். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப். சரிங்களா? இதுக்கு அடுத்தது எங்க இருந்து நம்ம ரியாக்ஷன் ஆகும்னா 4 hour எஃப்ஏஜி பைல இருந்தாலும் ரியாக்ஷன் ஆக போகுது. ஸோ செகண்ட். ஸோ அரௌண்ட் ஒரு 5.5 hour ஈஸி ட்ரேட் செல்ஸ்ல. வெரி வெரி ஈஸி ட்ரேட். எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்ல. ப்ரீவியஸ் டே ஸ்வீப் பிளஸ் பீரியட் எஸ்எம்டி ஏஎம்டி எம்எஸ்எஸ் பிளஸ் பேராலிகா ப்ரீமியம் டேப் ஆயிட்டு ஃபுல்லா எம்எக்ஸ்எம் மாடல் உங்களுக்கு நல்ல ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி அவைலபிளாகவே இருந்தது. இதுக்கு மேல நம்ம எதுவும் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஃபுல் ஆஃப் எஸ்எஸ்எல்ஸ். ஓகே, கிளியர் பர்ஃபெக்ட் ட்ரேட். 5 hour ஆல்ரெடி ஒரு 3 நம்ம பண்ணியாச்சு. ஸோ 8.5 hour மண்டே எனஃப் ஃபார் த மந்த் இல்லை எனஃப் ஃபார் த வீக். எனக்கு கேட்டால் எனஃப் ஃபார் த 2 weeks. அது அந்த ப்ராஃபிட்ஸு தாராளமாக போதும். நீங்கள் நல்லா மேக் பண்ணியிருப்பீங்க. $250 ரெஸ்பெக்ட் $2,000 உங்களுக்கு ஒரு பே அவுட் அன்லாக் ஆகுது. அது எப்படி $2,000 8 hour 250 இன்டூ 8 $2,000 பண்ணுறோம். ஓகே, இப்போ மண்டேவோட லோஸு ஸ்வீப் ஆகல ஃப்ரைடே போயிட்டு, அதனால அது எஸ்எம்டியாக மாறியாச்சு. நமக்கு தேவை மண்டே ஹை தான், ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஆல் டைம் ஹை மார்க்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகுதுன்றது வந்து ரவுண்ட் அவுட் ஃபிகர்ஸ் தான். நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, இதை வந்து ப்ரீவியஸ் ஹைன்னு சொல்லி சூஸ் பண்ணிடலாம்.
கமான் அகெயின் ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் சொல்கிறது இந்த இடத்த சொல்கிறேன். இது ஆல்ரெடி இருந்தது தான், இதை சொல்லலை. ஜஸ்ட் இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி என்ன மார்க்கெட் போகணும் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இந்த கேன்சல் சொல்கிறேன், நல்லா பொறுமையாக கிளியர் ஆயிருக்கா. இந்த 6 o'clock எடுத்துக்கோங்க. ஒன் ஹவர்ஸ் சீரியஸ் ஆன டைம் ஃப்ரேம். மார்க்கெட் ஒரு வாட்டர் ஃபால் நல்லா ஒரு ஸ்பீட் கொடுத்துட்டு போயிருக்கும் 7 o'clock. நாளைக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகும் போது 9 o'clock. ஆல் டைம் ஹைல இருக்கும். நம்ம யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெரிய ரிஸ்க்காக இருக்கும்னு சொல்லிட்டு. இங்கே ஸ்வீப் பண்ணியாச்சு, இங்கே ஸ்வீப் பண்ணல. இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இங்கே 7 o'clock ஐ மீன் 9 o'clock கேண்டில் பாருங்க, அப்படியே S&P லெஃப்ட் சைடில் பாருங்க ஸ்வீப்பே ஆகல, ஹையை போய் பிரேக் பண்ணி பிரேக் ஆயிடுச்சு. இது போயிட்டு லோவர் ஆகி அந்த ஹையர் S&P கேட்டால் கிடையாது. வித்தவுட் த கீ லெவல் மார்க்கெட் வந்து இருக்கிறது புல்லிஷான ட்ரெண்டு. செல்லுக்கான கீ லெவல் இல்லை. மார்க்கெட் அங்கே மேபி பொறுமையாக போயிட்டு இருக்கலாம். ஓகே, ES 500 பொறுமையாக போயிட்டு ஐஸ் எடுக்கலாம். அங்கே என்ன எடுக்கல, என்கியூல எடுத்துடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த செல்ல செஞ்சோ பார்க்கக்கூடாது. ஓகே, தென் 15 டைம் ஃப்ரேம். இந்த 15 டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபேராலே கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோ தான் என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன 15 மினிட் வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். எப்போவுமே 5 மினிட் ஃபேராலி கேப்ல இருந்து 1 மினிட்ல எனக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைச்சிருச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆல் டைம் ஐசி நிறையாச்சில் கெட் ரெடி. நீ பாருங்க நல்ல அப் மூவ். தென் சி 0.5. இது என்னது 5 மினிட் FPG. அட் த சேம் டைம் இந்த டேப் ஆகும்போது பார்த்துக்கோங்க 10:15. இந்த 10:15 மார்க்கெட் எங்கே இருக்கு தெரியுதா? அதுவும் இல்லாமல் இந்த லோ என்னது ஸ்வீப் பண்ணியிருக்கு. அந்த 940 லோ தான் இங்கே ஸ்வீப் பண்ணால் ஃபேராலி கேப். இங்கே ஸ்வீப் பண்ண ஜஸ்ட் ஒரு ஸ்வீப் ஃபேராலி கேப்ஸில் கிடையாது. தென் மார்க்கெட் கரெக்டாக இந்த 925 அது போல் பாருங்க பர்ஃபெக்டாக போயிருக்கு. இந்த மொமெண்டம் சொல்கிறேன், கீழே லெவலில் தான் போயிருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே, கீழே லெவல்னா PDR ரேஸ். வித்தவுட் PDR ரேஸ் நம்ம மார்க்கெட்டில் எதுவும் மார்க்கிங்ஸ் மேக் பண்ண போகிறது கிடையாது. ஃபைன். இந்த ஸ்டார்டிங்கில் இந்த மூவ் பிடிக்க முடியலையா ப்ரோ? அந்த மூவ் பிடிச்சிருக்கலாம், பட் எங்கேயுமே மார்க்கெட்டில் பெருசாக டேப் ஆகல. டேரக்ட் என்ட்ரினா தான் வந்து எடுத்துருக்கலாம். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நெக்ஸ்ட் ஸோ மெம்பர்ஸ் இந்த செல்ஸை வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் ஐ எம் வெரி புல்லிஷ். இது ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம். தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 1 hour. அவ்வளோதான், 1 hour மேலே மார்க்கெட் நகரில். ஓகேங்களா, 1 hour தான் நாங்கள். ஏன்னா டியூஸ்டே ரொம்ப சயின்டிஸ்ட் தெரியாது. 1 hour. Tuesday finished, then Wednesday the previous day high. இதை பாருங்க, உள்ள போய் பார்க்க போகிறது Wednesday previous day high. See, Wednesday also market opened with the all-time high in the Asian session. ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் நைட் ஃபுல்லாக மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நமக்கு தேவை அந்த 2 to 6 கேண்டில். அதை விட தேவை அந்த 6 to 10 கேண்டில் லாஸ்ட் ஆஃப் அன் அவர் தான். அப்போ தான் நம்ம என்ன டேட்டா நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம அதில் பெருசாக கேர் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் வெரி கிளியர். இது கொஞ்சம் பாருங்க. 8 o'clock முடிஞ்சிருக்கு. 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது. வெரி வெரி கிளியர். இங்கே இருக்கிறது 1 hour ஃபேர் அடிக்கா. அப்போ அங்கே தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு
மேபி அந்த டீப் த ரிட்ரேஸ்மெண்ட் போயிருக்கலாம். பட் வி ஹாவ் டு ஸ்டே ஆன் த சேம் ட்ரெண்ட் பிகாஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப புலிஷாக இருக்கு. வித் பிடிஆர்எஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணி போகும்போது எதுக்கு வந்து எக்ஸிட் ஆகணும்? இவ்வளோதான். எஸ்எம்டி இந்த லோ என்னது 5 o'clock லோ. 5 o'clock லோ வந்து மார்க்கெட் இது என்கியூல தாண்டதுனால தான் உங்களுக்கு ஃபேரல் கேப்பே டாப் ஆயிருக்கு. இங்கே ஸ்வீப் பண்ணி வரல. ஸோ பர்ஃபெக்டான எஸ்எம்டி ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே கிடைச்சாச்சு. சிக்ஸ்த்து மே வெனஸ்டே 9:30 செஷன்ல என்ட்ரி மேட்ச் பார்க்க. ஓகே டேப் ஆயாச்சா? நம்மளோட எய்ம் என்ன? இந்த ஹைக்கு அது முன்னாடி இந்த எஃப்இஜி வரைக்கும், ஏன்னா மேபி அங்கே ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் இறங்கலாம். ஸோ ரெண்டு தான் நம்ம எய்ம். ஃபைன். இங்கேயும் பாருங்க அது 1 minute டைம் ஃப்ரேம். ஒன் கம் ஆன். ஓகே வந்தாச்சு. இந்த பாருங்க 1 minute டைம் ஃப்ரேம் தான் நம்ம வரோம். 9:30 அங்கே ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாக்ட்லி இந்த பிளேஸ் 9:30. 9:30 ஸ்டார்ட் ஆகும் உடனே ஒரு ஃபெராரி கேப் வச்சிருக்கானா? இந்த ஃபெராரி கேப் என்ட்ரி ஆகல. ஏன் என்ட்ரி ஆகல மீன்ஸ் பெருசா இல்லை கான்ஃபிடென்ட் இல்லை. மேபி இந்த ஃபெராரி கேப் வந்து செல் ஆயிடலாமோன்னு சொல்லிட்டு அதை தாண்டி ஒரு எம்எஸ்ஐ வச்சு ரொம்ப கிளியரா மார்க்கெட் பண்ண பிறகு நான் என்ட்ரானது இந்த ஐஎஃப்இஜியில் ஜஸ்ட் எமிங் ஃபார் த 2 hour. அதான் அவ்வளோதான் எக்ஸாக்டாக தான் போச்சு. போயிட்டு உடனே ஒரு ரிவர்சல். அங்கேயே மார்க்கெட் ரொம்ப நாள் நின்றுட்டு இருந்தது. இதுக்கு எஸ்எம்டியும் பார்த்துடலாம். மார்க்கெட்டிங் என்ட்ரி எடுக்கப்போ 9:40 பிஃபோராக பாருங்க. 9:30 யாரில் ஒருத்தருக்கா 34 ஒருத்தருக்கா. ஆனால் இங்கே 38ஓட லோவை எஸ்என்பி எடுக்கல. எவ்வளோதான், இதான் வித்தியாசம். தென் சேம் திங் ஹேப்பன்ட் அகெயின். இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ரீசன் எஸ்எம்டி எனக்கு பெருசாக கிடைக்கல. சரிங்களா? எஸ்எம்டி கிடைக்க ஆரம்பிச்சதே கரெக்டாக இந்த லோவை 950 லோவை மார்க்கெட் போயிட்டு 10-7க்கு எடுத்துச்சு. ஓகே 950 லோவை 10-7க்கு என்கியூல் எடுத்தாச்சு. அதே டைமிங் இங்கே எடுக்கல. ஓகே இதுக்கப்புறம் இங்கே என்ட்ரிக்கான க்ரைட்டீரியா இவ்வளோதான் கைஸ். இதில் ஒரு 1:2 அப்படி இல்லைன்னா நான் சொன்னால அந்த 15 minute ஃபேராலி கேப் வரைக்கும் என்ட்ரி வைக்கலாம் அது வரைக்கும். பட் ஐ எய்ம் டு ஜஸ்ட் 1:2 ஆல்ரெடி ஒரு 1 hour, இது ஒரு 2 hour, 3 hour ஏன்னா இங்கே இருக்கு பாருங்க. இதே தான் இங்கேயும் வந்து ஐஎஃப்ஜி கேன்சல் ஆகிட்டு, சாரி எஃப்இஜி கேன்சல் ஆகி ஐஎஃப்ஜி மார்க்கெட் பிறகு மார்க்கெட் நல்லா போச்சு. தட்ஸ் இட். ஆனால் ஸ்டே வராங்க நீட் அண்ட் என்ட்ரி. we are going to see Thursday ஒரு சைலண்ட் டேன்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. இங்கே எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. 4 hours. சி 4 hour டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது வந்து ஃபுல் ஆஃப் கன்சல்டேஷன், ஃபுல்லாக கன்சல்டேஷன் தான் இருக்கு. நம்ம பார்க்க போகிறது அந்த 10 o'clock கேண்டில். இந்த 9 o'clock எடுத்துக்கோங்க. மார்க்கெட் 100% அன்றைக்கி எதிர்பார்த்து ஒரு செல் நடக்கணும் தான். அன்டில் இது வரைக்குமோ இல்லை இந்த ஓபி வரைக்குமோ செல் நடக்கணும் தான். பட் ஸ்டார்டிங்காக அது நடக்கணும் எதிர்பார்த்தா ஸ்டார்டிங் நடக்கல. எதனால் சொன்னால் நான் பை வந்து எதிர்பார்க்கணும், செல்ஸ் தான் எதிர்பார்த்தேன். ஸோ எனக்கு செல் மூமெண்டம் தான் எனக்கு கிடைச்சது, செல் என்ட்ரி தான் எனக்கு கிடைச்சது கூட.
ஓகே, ப்ரீவியஸ் டே ஹை ஸ்வெப்ட் ப்ளஸ் மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு ஓரளவுக்கு ஒரு 2 ஹவர் கொடுத்துட்டு அகைன் ஒரு நல்ல ஃபால். ஸோ இங்கே எப்படி என்ட்ரிஸ் பிடிச்சிருக்காங்க நான் 1 மினிட் போயிட்டு உங்களுக்கு காமிப்பேன். See 9:30 ஹெல்ஸ் 9:30. யா 9:30 செட்டப் 9:30 தான் போச்சு. ப்ரீவியஸாக இருக்க செல் சைடு இருக்க ஸ்வீப் பண்ணிட்டு மேலே பை சைடு இருக்கிறது போச்சு. ஓகே, பட் அவங்க சஸ்டைன் ஆக முடியாம அகைன் ஒரு செல் சைடு இருக்கிறது இறக்கலாம் பார்த்தீங்களா, அந்த செல் சைடில் தான் என்ட்ரி எடுத்தது. ஆக்சுவலி திஸ் இஸ் மை என்ட்ரி. இதுக்கு ஏதோ ஒரு பிடிஆரை மார்க் பண்ணி வச்சிருந்தேன், நான் சர்ச் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல தான் ஹையர் ஃபிஜி ப்ளஸ் ஓவி மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், பர்ஃபெக்டாக இருந்தது. ஏன்னா ஒரு பிடிஆர் ரேஸ்லேருந்து கன்வர்மேஷன் இருந்தால் தானே நம்ம உள்ளே போகிறதுக்கு. ஓகே, நான் எதிர்பார்த்தது சொல்கிறேன். நான் எதிர்பார்த்து ஏஷியன் லோஸ். அட்லீஸ்ட் நீங்கள் ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த ஏஷியன் லோஸ் வரைக்கும் மார்க்கெட் வரும்னு பார்த்தேன். பட் அங்கே வரல, ஏன் இங்கே கூட வரல. எஸ்எம்டி ஆச்சு, பை தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொமெண்டம் நம்ம எவ்வளோ பிடிக்கும்னு பார்க்கலாம். சாலிட் 1:2. ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா 1:3 வரும். பட் 1:2 வேணாம். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்ஸ் ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. அந்த ரிவர்சலில் என்னால் முடிஞ்ச இடத்த நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபெராரி அப்டேட் பண்ணால் பட் மார்க்கெட் மதிக்கல. அதே ஃபெராரிக்கு சாரி, அதுக்கப்புறம் நியூ ஃபெராரி ப்ரீனெக்ஸ் 10 மணிக்கு கரெக்டாக மார்க்கெட் த்ரூ S&P 500 செம பைஸ் உஷாராக போயிட்டாங்க. ஓகே, கரெக்டாக மார்க்கெட் அகெயின் ஒரு ஃபெராரி கேப் வந்து கிரியேட் பண்ணிட்டு 1 மினிட் தொட்டு இந்த இடம் தான். இங்கே பாருங்க, இதுதான் சொன்னது. ஓகே, இந்த ஃபெராரி கேப் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, பெருசாக யோசனை இல்லை. நான் ஆல் டைம் வந்து ரிஜெக்ட் ஆகும்போது கொஞ்சம் கிளியர். ஓகே, பட் இந்த இடத்துல வந்து பாருங்க 5 மினிட் ஃபெராரி கேப். தென் அங்கேருந்து நீங்கள் என்ட்ரி எடுக்க தந்தா அந்த 1 மினிட் போய் எடுக்கலாம். அப்புறம் மார்க்கெட் நல்லா போயிருக்கு, அதனால விட்டுடலாம். வெயிட், நான் அதோட எஸ்எம்பி இருக்கான்னு பார்க்கலாம். ரெண்டுமே 10:15. இந்த 10:15 பாருங்களேன், 10:3 வரை எடுத்தாச்சு. இந்த 10:3ல எடுக்கவே இல்லை. ஓகே, அதுதான் நான் எஸ்எம்பின்னு சொன்னேன். பட் நீங்கள் அந்த ரன்னிங் ஆஃப் த மினிட்ஸில் அந்த எஸ்எம்பி கொண்டு பண்ணி போகணும். நீங்கள் லைவ் சார்ட்டில் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒன் ஈஸி 1:2. பட் இது நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்கான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் ஏராளமாக தான் மார்க்கெட் அங்கே பண்ணுச்சு. இப்போ இது இல்லைன்னா கூட முன்னாடியே நான் சொன்னேன், இந்த 2 ஹவராக நீங்கள் ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அகெயின் டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம். ஓகே, எஸ்டர்டே வெரி புல்லிஷ் டே. வேற லெவலில் இருந்தது என்ட்ரிஸ் எல்லாமே. இந்த பாருங்க, நேற்று அவன் தெளிவாக பண்ணிட்டான். ப்ரீவியஸ் லோ ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு. ப்ரீவியஸ் லோ எடுத்தாச்சு. தென் யூஎஸ்லேருந்து ப்ரீவியஸ் லோ எடுத்தாச்சு. ஐயா எடுத்தாச்சு. ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் ஐ ரெண்டுமே எடுத்தாச்சு. சரி, எக்ஸாக்ட்லி இங்கே கன்சாலிடேஷன் கேனில் தானே மூணு நடந்தது ஜஸ்ட். சரிங்களா, அந்த கேனில் தான் மறுநாள் ஃபுல்லாக மாறிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்டிங் ஸ்டே 1 hour எப்படி இருக்குன்னு தான் ரொம்ப 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 முக்கியம். சரியா, ஃபுல்லாக இருக்கு. ஹெச்ஆர் மார்க்கெட் நானே நேற்று வியூ வந்து செல் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் போட்டு வச்சிருப்பேன் ஸ்டார்ட்ல. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட வியூ வேணா இருந்தது ஃபுல்லாக செல் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து நான் பையுக்கே சேஞ்ச் ஆகணும்.
வையாகி போலாம் மார்க்கெட். இதோ லாஸ்ட் மேக்ரோஸ் என்ட்ரிஸ் இதெல்லாம் கூட பைன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பை ஆனது. ஓகே 15 மினிட் 15 மினிட்ல ஆனால் இருக்கா? 9:30 பறந்துட்டான். அதே 15 மினிட்ல எங்க பார்க்கணும். ஓகே 9:30 ரெண்டுத்தையும் பாருங்க. கரெக்டாக மேலே தான் இருக்குது. எதுவுமே எதாச்சும் ஸ்பீட் பண்ணாத மாதிரி 9:30 இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இருந்து என்ன இருக்குது இதை எடுத்துக்குவோம். ஸ்வீப்பா 9:30 எதுவும் பண்ணலாம். இன்னொரு இருக்குது என்ன பண்ணியிருக்கோம். கெட் ரெடி. எஸ்டர்டே 3 ட்ரேட்ஸ் மேஜிக் ட்ரேட்ஸ் எல்லாமே செம்ம ட்ரேட். ஃப்ரைடே இதை பாருங்க. பர்ஃபெக்டாக எஸ்என்டி எல்லாமே அலைன்மெண்ட் ஆயிடுச்சா? ஏஎம்டி பிளஸ் எஸ்என்டி அலைன்மெண்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்டிங் நீங்கள் என்ட்ரி பிடிக்கணும். ஒரு சில பேர் டேரக்டாக பிரேக் அவுட் ஆச்சுருந்தாங்க. தென் நான் யோசிச்சது 5 மினிட்ல இங்கேருந்து கண்டினியூ ஆகிட்டு இந்த 1 மினிட் தொட்டு போகணும்னு பார்த்தா அதுவும் வந்துட்டு தொடாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தான் நான் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். இது ரொம்ப 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 சின்சியரான ஒரு குட்டி என்ட்ரி. இதில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். இதில் நம்மளுக்கு வந்த எம்எஸ்எஸ்எல் என்ட்ரி கேண்டில் தான் ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மி. ஈஸியாக 1:4 ஹிட் ஆச்சு. நான் அதை சரியாக ஹோல்ட் பண்ணல. ஸோ நேற்று நான் எடுத்த அந்த என்ட்ரியோட டீட்டெயில் இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அதுதான் இங்கே இருக்கு. ஓகே ஈஸி மாடல். தென் அதுலேருந்து அகெயின் 15 மினிட் பார்க்குறேன். 5 மினிட் பார்க்குறேன். ஓகே பெட்டர். நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். தட் 1 மினிட் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த கேண்டில். அதுக்காக வந்தது. இல்லை எனிதிங் ஆஃபேஜ் ஃபுல்ஸாக ஃபார்மேஷனாக இருக்கா இது வந்தாலும் செக் பண்ண தானே தெரியும். ஓகே தென் என்னோட என்ட்ரி இருந்தது இதில். எக்ஸாக்ட்லி இதனோட என்ட்ரி பாயிண்ட். எஸ்எல் டிபி ஃபஸ்ட்டு இது 1.5R. அதுக்கு மேலே போச்சுன்னா வேணால் 2RR கேட்கலாம். இது அதே 2RR தானே? ஓகே ஓகே ஃபைன். இந்த கேட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தது. எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஓகே இதுக்கும் அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். இந்த லோ எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் உனக்கு எஸ்எம்டி காமிச்சா தான் புரியும். சரி இது ஓகே 9:59 to 10:36. இங்கே 9:59 to 10:36. Rally gap. Nice trade. Very easy trade. Nice trade. 10:40 pick up ஆச்சு. Then all time highs ஆகுது. 1:3 நியர்லி போயிட்டு அவங்க கிட்ட ஆனது 11 o'clock. மேக்ரோஸ்லேயே தான் போயிருக்கு. ஓகே இந்த ட்ரேடும் அப்டேட்டட் தான். இதேதான் இந்த என்ட்ரி பாயிண்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மண்டே ஒரு 8.5 RR, டியூஸ்டே 1 RR, தென் வெனஸ்டே டே டு அரௌண்ட் அது ஒரு 5 + 8 18. இங்கே ஒரு 3, தென் ஆல்ரெடி இந்த ஒரு 3 6, தென் இது ஒரு 2 8. எப்படி பார்த்தாலும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 15+ RR நம்மளுக்கு வருது. ஏன்னா தாராளமாக போதும். ஸோ இப்போ இங்கே பார்த்த எல்லா என்ட்ரிஸுமே எல்லாமே 4 hour 1 hour கம்பைன்ட் ஆனால் ஆல் டைம் மேலே எல்லாத்துக்கும் 4 hour 1 hour கம்பைன் பண்ண முடியாது. பட் மேக்ஸிமம் ஆஃப் த என்ட்ரிஸ் ஹையர் டைம் ஃப்ரேமான புல்லிஷ் ட்ரெண்டை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எங்கேயுமே பெருசாக செல்ஸ் போகல. ஏஎம்டி எஸ்எம்டி ப்ளஸ் எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆர் எஃப்இஜி தான் நம்மளுடைய எக்ஸிபியூஷன் மாடல். தட்ஸ் இட். ஈக்குவல் ஐஸ் இருக்கிற இடத்துல செல் பண்ணாதீங்க, ஈக்குவல் லோஸ் இருக்கிற இடத்துல பை பண்ணாதீங்க. தென் 2 ட்ரேடுக்கு மேலே ஒரு நாளைக்கு எடுக்காதீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இது வரையும் பண்ணாலும் நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். தேங்க்யூ கைஸ்.